சிம்ம ராசின்னு சொன்னாலே நிர்வாகத்திறமை தாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி தனித்துவமாக இருக்கும். மற்றவங்கெல்லாம் பயப்படுற நேரத்தில் இந்த ராசி முதலாக நின்று இது என்ன ஏது வா பேசுவோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சபையில் உட்காந்து பேச தயாரமாக இதாக இருக்கும். இதில் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கடைசி பையனாக கடைசி பொண்ணாவோ சிம்மராசி இருப்பாங்க. ஆனால் குடும்பத்தையே தாங்கும். சூரியன் எப்படி மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குதோ குடும்பத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குற ராசி. சிம்மம் உள்ள குடும்பம் ஜெயித்து விடும். ஏன்னா சூரியன் தான் சூரிய குடும்பம் எல்லா கிரகத்துக்கும் வெளிச்சம் கொடுக்குது இல்லையா? அப்போ சிம்ம ராசியை நம்பி நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் சார். இப்போ இவங்க ஒரு சில கமிட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இவங்க எதிர்பார்க்குறது ஒன்று சிம்மராசிக்காரங்க பர்ஃபெக்டாக இருக்கணும், கரெக்டாக பண்ணிடணும். அப்போ அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கீழே இருக்கிறவங்க மேலே இருக்க அனைத்தும் அரவணைத்து கொண்டு போகும். நண்பர்கள் வட்டாரங்கள் அதிகமாக இருக்கும். இவங்க ஒரு ஃபோன் காலில் ஈவன் பெரிய பெரிய தொழிலதிபராக இருக்கலாம், பொலிட்டிக்கலாக இருக்கலாம், சினிமா துறையில் இருக்கலாம், ஈஸியாக கனெக்ட் ஆக வாய்ப்புண்டு. இவர்களை மரியாதையோடு நடத்துகிற ராசி உண்டு. மரியாதை எதிர்பார்க்குற ராசி. இந்த ராசிக்கு மரியாதை இல்லைன்னா அங்கே இருக்காது. மரியாதை எப்படி வாங்கணும்னு தெரிஞ்ச ராசி. அப்போ உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இல்லைன்னா அங்கே போக தேவையில்லை, தானாக வருவாங்க. பேச்சு திறமை. இந்த ராசி பேசுகின்ற பேச்சுகள் பாயிண்டாக பேசுகிற இடத்துல பேசும், பொறுமையாக பேசுகிற இடத்துல பேசும். இந்த ராசிக்கு ப்ளஸ்ஸே அதான். சொந்த பந்தங்கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா குழந்த மாதிரி இருக்கும். அதாவது இந்த சிங்கப்பாதையாக பூப்பாதையாங்கிறது இதே இது குடும்பத்தில் பூப்பாதையாக இருக்கும், மற்ற வெளியாட்கள்கிட்ட சிங்கப்பாதையாக இருக்கும். அப்படி யுனிக்கான ராசி இந்த ராசி. அப்போ வளர்ச்சியான ராசியில் இந்த ராசி ஒன்றும்.